டெய்லி ஒரு குழம்பு வச்சுட்டு, அதாவது புளிக்குழம்பு, சாம்பார், ரசம், குருமா குழம்பு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு, என்னைக்காவது ஒரு நாள் எதுவுமே செய்ய தோணாமல் என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, ஏதாவது செய்யும் பதில் வரும். ஸோ அந்த சமயத்தில் செய்கிறது தான் இந்த பேச்சுலர் குழம்பு. இது வந்து தக்காளி குழம்பு, பொரிச்ச குழம்பு எப்படினாலும் சொல்லலாம். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? முதல்ல ஒரு 3 தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு அரை முடி தேங்காயில் அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கசகசா இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், அருமையான பேச்சுலர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டதுனால இனி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கொதிக்க வச்சு இறக்குனாலே போதும். சூப்பரான பேச்சுலர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தோன்றப்ப இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.